விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேட்மேன வந்து வச்சு செஞ்சுட்டாரு. ஏன்னா, ஃபேட்மேன் வந்து ஹவுஸ்மேட் எல்லாருடைய மண்டையும் வந்து கழுவிட்டு இருந்தாரு. ஸோ, அது வந்து கேமை வந்து திசை திருப்புற மாரி இருக்குது அப்படிங்கிறனால, விஜய் சேதுபதி வந்து கரெக்டான ஒரு பாயிண்ட் அவுட் வந்து சொல்லியிருப்பாரு. ஏன்னா, நீங்க ரயானை வந்து பெட்டி எடுக்கிறதுக்காக மண்டைய கழுவுன நீங்கள் ஏன் முத்துக்கிட்ட அதே அளவுக்கு மண்டையை கழுவலை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. அந்த கேள்வி வந்து அவருக்கு வந்து உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எமோஷ்னலாக ரொம்ப அழுக வந்து சோஃபாவில் போய் ஒரு மூலையில் உட்காந்துட்டு நான் தப்பு பண்ணிட்டேன்ட்டு ரொம்ப அழுதுட்டு இருந்தார். ஸோ அவ்வளோ பெரிய மனுஷன் வந்து பார்த்தோன்னா அவரோட தப்பு வந்து ரியலைஸ் பண்ணிட்டார். ஏன்னா நீங்கள் ஒரு பட்சமாக அதாவது இந்த இடத்துல மற்றவங்களோட ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து நீங்கள் குறைக்கிற மாதிரியும் நீங்கள் இவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு ஒரு மைண்டுக்குள்ளே நீங்கள் வந்து கார்னர் பண்ணி அது மற்றவங்க வந்து ஃபைனல் வந்து வந்தாலும் நீங்கள் வந்து வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் கம்மி. எஸ்பெஷலி வந்து பார்த்தோன்னா ரயான் வந்து பார்த்தோன்னா ஃபைனல் வரைக்கும் வந்திருந்தாலுமே கூட நீங்கள் கப்பு வாங்குறது வந்து பார்த்தோன்னா சான்ஸ் கம்மி அப்படிங்கிற மாதிரி. ஸோ பெட்டி எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படிங்கிற மாதிரி மண்டை கழுவுற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஃபேட்மேன் வந்து தேம்பி சின்ன பிள்ளையாட்ட அழுதுகிட்டு இருந்தார். ஸோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க.